ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பிரியாணிலாம் சாப்பிட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரூத் ஆர் டேர் விளையாடுவாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த விளையாட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் வெளில வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து 1 ஹவரில் கொஞ்சம் தான் காமிச்சாங்க. 24 பார் 7ல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் வெளில வந்திருக்கு. நம்ம அதையும் சேர்த்தே பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸோ ஷார்ட்ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணு, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க. இப்போ இந்த ட்ரூத் ஆர் டேரில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாச்சனா கிட்ட தான் போகுது. சாச்சனா கிட்ட வந்து இந்த வீட்டில் உனக்கு பிடிக்காதவங்க யார் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறப்போ தீபக் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க ஒன்று. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த வீட்டில் வந்து உனக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கா உனக்கு யாரை பிடிக்கும், அவங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லுமா, எனக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே, பிடிச்சவங்க யாராக இருந்தால் ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரப்போஸ் பண்ண யாரெல்லாம் ஹக் பண்ணு அப்படின்னும் போது அன்ஷிதா வருவாங்க. அன்ஷிதா வந்து அக்கா தம்பி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹக் கொடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷால் கிட்ட போகும். விஷால் கிட்ட யார் கொஸ்டின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் நீ கேளு அப்படின்னு அன்ஷிதா குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜாக் கேட்பாங்க, விஷால் நீ இப்போ இந்த ஷோலெல்லாம் வெளியில் யாரையாச்சும் இந்த ஷோ இல்லாமல் வெளியில் அவங்கள பார்த்துருந்தா நீ என்ன சொல்வ உங்ககிட்ட? அப்படி யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆப்வியஸாக தர்ஷு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். ஸோ அந்த லவ் கண்டென்ட் போகுது இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஷைன் பண்ணி காட்டணும்ல கண்டென்ட்டாக. ஸோ அவர் வந்து தர்ஷு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதே வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ட்ரூத்துன்னு சொல்லனால இந்த கொஸ்டின் போகும். ஏன் டேரன் மாற்றி சொல்லாமா நடுவில் கேட்பாரு. அதுக்கப்புறம் ட்ரூத் தான் சொல்லணுன்னே அப்புறம் சரி, ஓகே, நான் வெளியே இவங்கள வந்து இந்த ஷோல எல்லாம் வெளில பார்த்துருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷோ சொல்லுவார். அதுக்கப்புறம் இது கொஸ்டின் அப்படியே தர்ஷிகா கிட்ட போகும். இந்த ஷோவில் வந்து நீ யார்கிட்டயாச்சும் போய் ப்ரப்போஸ் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா யாரை சொல்வேன்னா, அது அப்படியே அப்படியே வந்து இன்சைடில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ராணுவ பக்கத்தில் உட்கார மாதிரி உட்காந்துட்டு ஷேக்கன் கொடுத்து சொல்லணும் அப்படின்னும் போது ஆப்வியஸாக வந்து விஷாலுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த அந்த ஷேக்கன்ஸ் வந்து அவங்க அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து குடுத்துட்டு போகிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்ஸே நடந்த மாதிரி வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அவங்க வெக்கப்பட்டு உள்ளெல்லாம் போயிட்டு கேமரா முன்னாடிலாம் சிரிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த பொண்ணு நிஜமாவே லவ் பண்ணுதா என்னன்னு தெரியல. ஆனால் விஷால் வந்து அது சீரியஸெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ப்ளஸ் விஷாலை பற்றியும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஒன்று என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டு. ஆக்சுவலி என்ன என்ன சொல்கிறது, ரொம்ப தெளிவான பொண்ணு தான். பட் ஆனால் இங்கே லவ் கண்டென்ட் நிஜமாவே பண்ணுதா, இல்லைனா என்ன சொல்கிறது, நிஜமாக விஷாலை லவ் பண்ணுறதுனா அது ஓகே, அவங்க பர்சனல். பட் ஆனால் கண்டென்ட்டுக்காக பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் விஷால் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு அது ஒரு கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேம் ஆடினா நல்லாயிருக்கும். அந்த பொண்ணும் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுச்சுன்னா சரி, ஓகே, இது 2 பேருமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறபோது ஓகே. இல்லைனா அந்த பொண்ணு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு தெரியல என்ன பண்ண போதோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல டாஸ்க் விளையாடிட்டு இருந்த பொண்ணு இப்போ லவ் கண்டென்ட்னு ட்ராக்கை மாற்றிருக்கு. அது அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் ஏன் மாற்றிச்சு, எதுக்காக பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் சுற்றி இருக்கவங்களும் அது உசுப்பேற்றி விட்ற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சௌந்தர்யாவே இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, தர்ஷிகா கிட்ட ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீ வந்து இப்போ வந்து விஷால் மேலே இருக்கிறது உனக்கு லவ்வா க்ரஷ்ஷான்னு வேறு கேட்குறாங்க. ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டினை கேட்குறாங்க. அந்த பொண்ணு க்ரஷ் தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ க்ரஷ்னா லவ் இல்லையா அப்படின்றாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்க, அதான் க்ரஷ்ஷா லவ்வான்னு கேட்டிங்க, க்ரஷ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி விஷால்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அது ஒரு பூசி மழுப்பி ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ கேமராக்காக, கண்டென்ட்டுக்காக இல்லை அங்கே சஸ்டெயின் ஆகணுன்றதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. ஓகே, அது அவங்க இஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதே சைடில் வந்து சௌந்தர்யாவை சொல்கிறாங்க. யாருக்காச்சும் இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னும்போது, அப்படி யாரும் இல்லை அப்படின்னும்போது, சரி ஃப்ரெண்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ரயன் கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்காக சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து இஷ்டமே இல்லை. இவங்க வந்து ஷேக்கன் கொடுத்துட்டு சொல்ல வராங்க. அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாதிரியே தெரில. ஃப்ரெண்டாக தானேடா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஒரு வழியாக நீ அதை கூட அக்செப்ட் பண்ணலையா அப்படின்னும் சரி, ஓகே, ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சௌந்தர்யா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ரயான் இருக்க மாதிரி இதில் நம்மளுக்கு தெரியுது. இது ஒன்று நடக்குது. இதே சமயத்தில் ராணவும் பவித்ராவும் உள்ளே ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ராணவ் என்ன சொல்கிறாருன்னா, பவித்ரா கிட்ட, பவித்ரா வந்து நான் வந்து நம்ம 2 பேரும் ஒன்று புரிஞ்சிட்டு தான் பேசுகிறோம், அது உனக்கு தெரியுது இல்லை, மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க பேசி வச்சுட்டு லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இதில் வந்து ராணவ் வந்து பவித்ராவை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும் போது இவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரான்னு கேட்டால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அது தெரியல. 2 பேருமே ஃபன்னாக ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி 2 பேருக்குமே அது வந்து இந்த ஷோவில் சஸ்டெயின் ஆகிறது யூஸ் ஆகுன்ற மாதிரி பேசி வச்சு பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அக்கா அப்படிங்கிறத அவர் அருண் கிட்ட மட்டும் சொல்ல இங்கேயுமே ஒன்று சொல்கிறாரு. ஸோ ஒரு வயசு இவரை விட அவங்க பெரியவங்க அப்படின்னும் போது, ஸோ சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஏதோ ஒன்று அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஷோவில் இருக்கணுன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை பேசிட்டு அவர் வந்து இந்த ட்ரூத் ஆர் டேர் கேம்குள்ளே உட்கார்றாரு.
அப்போ திருப்பி அன்ஷிதா கேட்குறாங்க, "நீ இந்த வீட்டில் வந்து லவ் கண்டென்ட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கல பவித்ரா கிட்ட, அது வந்து நல்லாவே இல்ல. இது எஸ் ஆர் நோ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுனா, "இல்ல வந்து இது நான் வந்து பண்றேன். பட் ஆனா இது வந்து நான் உங்கள ஹர்ட் பண்ற மாரிலாம் பண்றேன். அவங்களும் நானும் தெரிஞ்சு தான் இத பண்றோம்." அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய சொல்லிடுறாரு. அப்போ ஓகே. அப்போ நீங்க தெரிஞ்சு தான் பண்றீங்க. பிளான் பண்ணி தான் பண்றீங்க. லவ் கன்டென்ட் தான் பண்றீங்க. அப்படிங்கிற மாரி கேட்டு வாயிலேருந்து வாங்கிடுறாங்க. ஆமா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கேம் முடிஞ்சப்புறமும் போய் கிளாரிட்டி வந்து அன்ஷிதா கிட்ட வந்து அன்ஷிதா கேட்டதுக்கு வந்து ராணுவ சொல்றாரு, "நீங்க இப்படி கேட்டது எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு." அப்படிங்கும்போது, "இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஓகே நீங்க 2 பேரும் அது ஒரு புரிதலோட தான் பண்றீங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ண வந்துட்டு நீ டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கு." அப்படிங்கிற ஆங்கிள்க்கு அவங்களும் ஒண்ணு சொல்லிடுறாங்க. நம்மளுக்கும் அப்படிதான் தோணுச்சு. பட் ஆனா அதே மாரி பவித்ரா கிட்டயும் அதுக்கப்புறமா இவரு இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் டைம்ல போயிட்டு உட்காந்துட்டு அவர் வந்து சொல்றாரு, "இல்ல எல்லாரும் இத எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு வந்து நான் இப்படி பண்றது வந்து என்ன சொல்றது? உங்கள டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கா? ஃபன்னா இருக்கா? எப்படி இருக்கு பேசலாம்?" அப்படின்னும்போது அவங்க, "இல்ல நீ பண்றது எனக்கு ஃபன்னா தான் இருக்கு. நானும் அத ஃபன்னா தான் பார்க்குறேன். மத்தவங்களும் அத ஃபன்னா பார்த்துட்டா ஓகே தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் ஆனா இது ஃபன்னாவே போயிடுமா? இல்ல எப்படி? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா 2 பேரும் ஒரு ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சுகிட்டு தான் அந்த ஃபன்ன பண்றாங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா தர்ஷிகா, அ விஷால் தான் அப்படி போகுற மாரி தெரியல. தர்ஷிகாவுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் விஷாலுக்கு இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. பட் ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது. அவ்வளோதான். நம்ம அந்த கேம் ஃப்ளோல தான் இத பார்க்க முடியும். ஓகேங்களா? இது ஒண்ணு நடக்குது. ஸோ ஓகே. இந்த லவ் கன்டென்ட் இது இவ்வளோ நேரம் போச்சு. இது இல்லாம இன்னும் இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து 1 ஹார்ல காட்டுனாங்க. இது இல்லாம இன்னொன்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆ இங்க வந்து சௌந்தர்யாவ கேட்குறாங்க ஒருத்தங்க. இங்க வந்து டைட்டில் வின்னர்ன்னு சொன்னா, இப்போ கேம் போயிட்டுருக்க ஃப்ளோல யார சொல்லுவ அப்டின்னா, கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க. சௌந்தர்யா டைம் எடுத்து யோசிச்சு யாருன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, ஜாக்லீன சொல்றாங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து இரு நான் யோசிச்சு சொல்றேன் அப்டிங்கிற மாரி. அப்போ ஜாக்லீன சொல்றாங்கன்னா, ஜாக்லீனே ஒரு மாரி சர்ப்ரைஸா பார்க்குறாங்க. என்னது ஜாக்லீனா? அப்படி நானா? அப்டின்ற மாரி. சரி ஓகே அப்டின்ற மாரி பண்ணப்புறம், ஜாக்லீன் கிட்ட என்ன கொஸ்டின் போகுது, "ஒருவேள நீ டைட்டில் வின் பண்ணா, அது யாருக்கு குடுப்ப?" அப்படின்னு கேட்குற பட்சத்தில அவங்க முத்துவ சொல்றாங்க. பாருங்க எப்படிலாம் ட்விஸ்ட் போது பாருங்க. அவங்களுக்கு டைட்டில் வின்னர் வந்த அப்புறமும் கூட, அது யாருக்கு குடுப்பேன்னு கேட்டா, அது முத்து போது. நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஜாக்லின், முத்து வந்துட்டு லவ் கன்டென்ட் போகுமா? அப்படின்ற மாரி. ஸோ ஜாக்லினுக்கு முத்து மேல ஏதோ ஒரு இருக்கா என்னன்னு தெரியல இன்ட்ரெஸ்ட். பட் ஆனா முத்து அது இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா ஜாக்லின் டைட்டில் வின்னரே அவங்க ஆனாலும், அத முத்துவுக்கு குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். சரி முத்து கிட்ட கேட்குறாங்க. முத்துக்கு வந்தா யாருக்கு குடுப்பீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டா, முத்து வந்து தர்ஷிகாக்கு குடுப்பேன். அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. ஸோ இது எப்படி போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மைண்ட் வாய்ஸ் என்னவா மாதிரி போது அப்படிங்கிற மாரி ஒண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் இன்னொன்னு என்ன போகுதுன்னா, சாச்சனா வந்து ஆல்ரெடி தீபக் புடிக்காதுன்னு சொல்ட்டாங்க. இதுல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்புறம் அன்ஷிதா கிட்ட ஒரு கொஸ்டின் போகுது. டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு யார சொல்வீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சொல்றாங்கன்னா, முத்து, ஜாக்லின், ஆர்ஜே ஆனந்தி, ஜெஃப்ரி, தீபக்ன்னு சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முத்து, ஜாக்லின், ஆர்ஜே ஆனந்தி, ஜெஃப்ரி, தீபக். இது வந்து அன்ஷிதாவோட டாப் 5 அவங்க வந்து யோசிச்சு வச்சிருக்க அந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து ஜாக்லின் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஜாக்லின் உங்களுக்கு யார் இங்க புடிக்காது? அப்படின்னு சொன்னா, அவங்க 3 பேர சொல்றாங்க. சாச்சனா, அருண், மஞ்சரி 3 பேர புடிக்காதுன்னு சொல்றாங்க. சரி மஞ்சரி கிட்ட கேட்குறாங்க. மஞ்சரி கிட்ட வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து டாப் 3ல வருவா அப்படின்னு தோணுதுன்னா, மஞ்சரிய யார சொல்றாங்கன்னா, ஜாக்லின், முத்து, தீபக் அப்படிங்கிற மாரி மஞ்சரிய சொல்றாங்க. சரி யார் எவிக்ட் ஆயிருக்கணும், இவ்வளோ நாள் கேம் ஆடல அப்படின்னு கேட்டா, அது வந்து ரஞ்சித் போயிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க மஞ்சரி. ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் போகுது. இந்த இடத்துல வந்து நான் இன்னொன்னு என்னன்னு சொல்றேன்னா, ஒரு இடத்துல ரயான் வந்து 1 வீக் வந்து கேர்ல்ஸ் டீம்ல வந்து இருந்தார் இல்லைங்களா? அப்போ வந்து சௌந்தர்யாவும் இந்த கொஸ்டின கேட்டிருப்பாங்க ரயான் கிட்ட. "நீ வெளிலருந்து பார்த்துட்டு வந்திருக்க. நீ சொல்லு டாப் 3ல ஒரு லுக் யார் யாரெல்லாம் வருவாங்க?" அப்படின்னு சொன்னா, அதுல வந்து முத்து சொல்லிடுறாரு. ஜாக்லின் சொல்லிடுறாரு. இன்னும் ஒரு ஆள் அவர் சொல்லல. பட் ஆனா அது சௌந்தர்யா தான். ஆனா சௌந்தர்யா தான் அந்த கொஸ்டின் பண்றதுனால மேபி அவர் சொல்லலன்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து சௌந்தர்யாக்கு அதுவுமே ட்ரிகர் ஆயிருக்கு. ஜாக்லின் தான் அப்படின்னு. ஸோ அவரு சொன்னத வச்சு தான் இந்த இடத்துல சௌந்தர்யா 10 நிமிஷம் யோசிச்சுட்டு கூட ஜாக்லின்னு சொல்லியிருக்கலாம். டைட்டில் வின்னர் யாருன்னு. ஆனா போன வாரம் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் நடுவுல கொஞ்சம் கான்ட்ரோவர்சி வந்தது. அந்த சாச்சனா விஷயத்தில அக்கான்னு கூப்பிடல. அப்புறம் அந்த டாஸ்க் விஷயத்தில அவங்க உட்காந்து அந்த வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் பண்ணும்போது ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் "நீ ஏன் வந்து சாச்சனாவ இப்படி பண்ற? அவ சொல்றத கேட்கலாம்ல." அப்படின்லாம் ஒரு இடத்துல வரும்போது, இது ஏன் வந்துருச்சு அப்படின்னா, அப்ப அந்த வாரம் தான் ரயான் வந்து பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ல்ஸ் டீம்ஸ்க்கு ஸ்பையா போறாரு. அப்போ அங்க வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்த ரயான் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன ஆல்ரெடி சௌந்தர்யா கலெக்ட் பண்ணதுனால, ஜாக்லினும் அந்த டாப் 5ல ஒருத்தங்களா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, இவங்க இப்ப சொல்றாங்க. அப்ப அந்த கான்ட்ரோவர்சி வந்ததும் ஜாக்லின் கூட அதுக்கான ஒரு ரீசனா இருக்கலாம். ஆல்ரெடி ஏன்னா அப்போ சௌந்தர்யாவ தான் அவர் மைண்ட்ல வச்சாரு. பட் ஆனா சௌந்தர்யாவ சொல்லல.
முத்து, ஜாக்லின்ங்கிறத மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அப்போ ஜாக்லினும் ஃபைனலிஸ்ட்ல வருவாங்களா அப்படின்னு மைண்ட்ல இருக்க பட்சத்தில, அது கொஞ்சம் அந்த கிளாஷ் வந்திருக்கு சௌந்தர்யாக்கு. இங்க வந்து யார் டைட்டில் வின்னரா வருவாங்கன்னா, இப்ப அவங்க ஜாக்லின் அந்த ஆன்ஸர் எடுத்துன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள. அப்படின்னும்போது அதுவுமே உள்ள அந்த பொசசிவ்னெஸ், அந்த ஜெலஸு இல்ல இந்த கேம் ஸ்பிரிட் அப்படின்னும்போது அது முன்னுக்கு போறதுக்கான விஷயமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாவும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வருது. முத்துக்கிட்டயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப யார் டைட்டில் வின்னர் ஆகும்னா, அவரோட லிஸ்ட்லயும் வந்து ஜாக்லினும், சௌந்தர்யாவும் வந்திருக்காங்க. ஆனா சாச்சனா வரல. சாச்சனா வராத பட்சத்தில சாச்சனா கேட்டிருக்காங்க முத்துக்கிட்ட, "நீ ஏன் என்ன சொல்லல? நான் ஏன் உன் லிஸ்ட்ல இல்ல? அத டாப் 3லயோ, டாப் 5லயோ" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வந்து என்ன சொல்றது, "உனக்கு இன்னும் பொட்டன்ஷியல் பத்தல. நீ இன்னும் பொட்டன்ஷியல் போடணும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு முத்து. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது? அப்போ வந்து ஜெஃப்ரி ஒரு கவுண்டர் குடுக்குறாரு. இந்த மாரி "நீ சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படி வருவ ஃபைனலிஸ்ட்டா?" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமும் நம்மளுக்கு நடந்திருக்கு ஃப்ரைடேல. அதாவது 24/7ல நம்மளுக்கு வந்து 1 ஹார்ல இதெல்லாம் காட்டல. வெறும் அந்த லவ் கன்டென்ட்ட மட்டுமே காட்டி ஓட்டிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒருத்தரோட அனலைசேஷன் இன்னொருத்தங்களுக்கு ஓப்பனா அந்த ட்ரூத் ஆர் டேர் கேம்ல தெரிஞ்சிருக்கு. ஸோ இத வச்சு இந்த கேம்க்கான சேஞ்சஸும் வரத ஆரம்பிக்கும். ஆப்வியஸா வீக்கெண்டுக்கு அப்புறம் வந்து அந்த லைனும் கிடையாதுன்னும்போது, யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி கேம் ஆட முடியாது. அவங்கவங்க இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணுன்னும்போது, இந்த கேமோட ஃப்ளோ இன்ட்ரஸ்டிங்கா போகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ஆனா அதே சமயத்தில ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு விளையாடினவங்களும் இதுக்கு மேல அங்க சஸ்டெயின் ஆகுறது கஷ்டம். எல்லாம் எவிக்ட் ஆயி வெளில வந்துருவாங்க. அப்போ நிஜமாவே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸா இருக்கவங்க மட்டும் தான் அங்க டிராவல் பண்ண முடியும். ஸோ அது யார் யாருங்கிறத நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து அந்த கேம் இன்ட்ரஸ்டிங்கோட பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.